இந்த காலகட்டத்தில் நம்ம சாதாரணமாக பயன்படுத்திட்டு இருக்கிற ஏசிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று வந்து இருக்குது. அந்த கதை ஆரம்பிக்கிற காலகட்டம் 1902. இப்போ ஒரு பிரிண்டிங் பிளான்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளம். அது கோடை காலம் அப்படிங்கிறதுனால வந்து பேப்பர் எல்லாமே வந்து அது இயல்பாக உள்ள வெப்பநிலையை விட அதிகமான வெப்பநிலை இருக்கிறதுனால அந்த பேப்பரோடு வந்து மை வந்து சேராமல் அந்த பேப்பரில் வந்து பிரிண்டிங் வந்து பண்ண வந்து முடியல. இதுதான் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியர் வந்து வராரு. அவர் தான் வில்லிஸ் கேரியர் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர். வில்லிஸ் கேரியர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து குளிரூட்டி சாதனத்தை வந்து உருவாக்குறாரு. அது வந்து 1902 காலகட்டம். ஆனால் ஏசி வந்து மக்களிடையே வந்து பயன்பாட்டுக்கு வந்தது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1920 தான் வந்து பார்த்தோன்னா தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் மக்களுக்கு வந்து நடைமுறைக்கு வந்து வருது ஏசி. அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலாக வந்து நடைமுறைக்கு வரப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1950 2ஆம் உலகப் போர்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருடைய வீட்டுகள்லையும் சின்ன ஒரு சாதனமாக வந்து மாட்டப்படுது. இது எல்லாத்துக்கும் வந்து அடித்தளம் வந்து போட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வில்லிஸ் கேரியர். அடித்தளம் போட்டது என்னமோ வில்லிஸ் கேரியர் தான், ஆனால் இதற்கு ஏசி அப்படிங்கிற பேரை வச்சது வந்து ஸ்டூவர்ட் கிராமர். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏசியில் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா அம்மியா போன்ற நச்சு வாயுக்கள் தான் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பயன்படுத்தப்படுது. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மி தான். வில்லிஸ் கேரியர் தான் ஏசியை வந்து கண்டுபிடிச்சார்.